ஈரானில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைக்கு யார் காரணம் என்கின்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஈரானில் நிலவி வரும் பதற்றமான சூழலுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலுமே காரணம் என்றும் இவ்விரு நாடுகளும் திட்டமிட்டு கலவரங்களை தூண்டி வருவதாகவும் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் குற்றம் சாட்டினார். மேலும் மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்காக அவர்களுடன் பேச்சு நடத்த தயார், அதே நேரம் வன்முறையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். ஆட்சிக்கு எதிரான போராட்டம் தொடங்கிய பிறகு முதன்முறையாக அரசு தொலைக்காட்சியில் நாட்டு மக்களிடையே உரையாற்றுகையிலேயே அவர் இதனை கூறினார். ஈரானில் குழப்பத்தை ஏற்படுத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் துடிக்கின்றன. வெளிநாடுகளில் அமர்ந்து கொண்டு இங்கிருக்கும் போராட்டக்காரர்களுக்கு அவர்கள் உத்தரவுகளை பிறப்பிக்கின்றனர். நாட்டின் மீது நேரடி தாக்குதல் நடத்தியவர்களே தற்போது போராட்டக்காரர்களை தூண்டிவிட்டு வன்முறையை பரவ செய்கின்றனர். வன்முறையை ஏற்க முடியாது. பயங்கரவாதிகள் வெளிநாடுகளில் இருந்து ஊடுருவி மசூதிகளுக்கு தீ வைப்பதும் அப்பாவிகளை கொலை செய்வதுமான செயல்களில் ஈடுபடுகின்றனர். இத்தகைய வன்முறைகளை ஒருபோதும் ஏற்க முடியாது. நாட்டின் இளைஞர்கள் இத்தகைய கலவரங்கள் மற்றும் பயங்கரவாதிகளின் வலைகளில் சிக்கி ஏமாற வேண்டாம். வன்முறையாளர்களிடம் இருந்து விலகி இருக்க வேண்டும். சமூக அமைதியை சீர்குலைக்க யாரையும் அனுமதிக்க கூடாது எனவும் தனது உரையில் ஈரான் ஜனாதிபதி கேட்டுக்கொண்டார்.